வணக்கம். நவம்பர் 19ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.25% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.8% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் நிறுவனங்களுடைய பைபேக், டிவிடெண்ட் மற்றும் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான கைட்லைன்ஸில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய நிதி அமைச்சகம். 2016ஆம் ஆண்டில் இதற்கு முன்னாடி மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ 8 ஆண்டு கழித்து மறுபடியும் மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட் மற்றும் சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்சமாக ஆண்டு ஒன்றிற்கு எவ்வளவு டிவிடெண்ட் வழங்க வேண்டும் இந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் நிறுவனங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் உடைய 30% அல்லது நெட்வொர்த்துடைய 4% அவங்க டிவிடெண்டாக வழங்க வேண்டும். இது நிதியாண்டு 2024-25 நடப்பு நிதியாண்டிலிருந்து இதை அமல்படுத்துறாங்க. இது வழியாக அரசுக்கு கிட்டத்தட்ட 56,260 கோடி ரூபாய் டிவிடெண்டாக வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. பைபேக்கிற்கு என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நெட்வொர்த் 3000 கோடி ரூபாயாக இருக்க வேண்டும். முன்ன 2016 இருந்தது 2000 கோடி ரூபாய், அது 3000 கோடி ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. அதே போல் கேஷ் ரிசர்வ் ரிக்குவயர்மெண்ட்டையும் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன 1000 கோடி ரூபாய் இருந்தது, இப்போ குறைந்தபட்சம் 1500 கோடி ரூபாய் இருக்க வேண்டும். ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான கைட்லைன்ஸ்லையும் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூடைய 150 மடங்கு அவங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கணும். முன்ன இருந்தது 50 மடங்கு 2016, இப்போ 150 மடங்காக உயர்த்தி இருக்கிறாங்க. அதே போல் ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவித்து அடுத்த ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிப்பதற்கு 3 ஆண்டு இடைவேளை இருக்க வேண்டும் விதிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட் மற்றும் சிஎன்பிசி டிவி 18ல இருந்து. எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்ஸ் வழியாக இஸ்ரோவுடைய GSAT-20 கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸை விண்வெளியில் வெற்றிகரமாக செலுத்தி இருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18ல இருந்து. டெல்லி சைபர் போலீஸ் ஸ்டேஷன் சைனாவை சார்ந்த ஒருவரை கைது செய்திருக்கிறாங்க. 43.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்கிறாரு. ஆன்லைன் ஸ்டாக் ட்ரேடிங் வாட்ஸ்அப் வழியாகத்தான் இந்த மோசடியை செய்திருப்பதாக மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். 43.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த அந்த நபரை கைது செய்திருக்கிறாங்க. மெட்ப்ளஸ் ஹெல்த் சர்வீசஸ் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். ஒரு பெரிய டீல் நடந்தது நேற்றுன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், அசம் பிரேம்ஜியுடைய பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் முற்றிலுமாக வெளியேறி இருக்கிறாங்க. 482 கோடி ரூபாய்க்கு அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டும் 10 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.83% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க 70 கோடி ரூபாய்க்கு. யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அதில் சில பேர்கள் கோடெக் மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்கோ, ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. வாரி எனர்ஜிஸ் லிஸ்டிங்க்கு பிறகு முதல் முறையாக அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 362 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 3574 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மெட்டா நிறுவனம் மீது அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 213 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்புடைய 2021ஆம் ஆண்டில் பிரைவசி பாலிசியில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நியாயமற்றதுன்னு கருதி அவங்க இந்த அபராதத்தை விதிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது, யூசர் டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, எப்படி ஷேர் பண்ணுறாங்க, அந்த பாலிசியில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க மீது அபராதம் விதித்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்தை இந்தியாவில் அறிமுகம் செய்கிறாங்க ஜனவரி 2025ஆம் ஆண்டில். சுஸ்லான் எனர்ஜி குறித்து மார்கன் ஸ்டான்லி ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஈக்குவல் வெயிட்லேருந்து ஓவர் வெயிட்டாக உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. புது டார்கெட் ப்ரைஸ் 71 ரூபாய்.
ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். புனித் கோயங்கா ஜி என்டர்டெயின்மெண்ட்டுடைய மேனேஜிங் டைரக்டர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கு முன் வந்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேனேஜிங் டைரக்டர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பதவியுமே அவர் கையில் தான் இருக்குது. அதில் மேனேஜிங் டைரக்டர் பொறுப்பிலிருந்து விலகுவதாகவும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் தொடர்வதாகவும் எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதற்கு பிறகு கம்பெனி தரப்பிலிருந்து ப்ரெஸ் ரிலீஸும் வெளியிடப்பட்டிருக்கு. ஆமாம், புனித் கோயங்கா அந்த ஆஃபர் பண்ணியிருக்கிறாரு. மேனேஜிங் டைரக்டர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக தொடர்வதற்கும் அவர் முன் வந்திருக்கிறாரு. அதை ஏற்றுக்கொண்டிருக்கு ஜி என்டர்டெயின்மெண்ட்டுடைய போர்டு. அவருடைய ராஜினாமாவை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேனேஜிங் டைரக்டர் பதவியிலிருந்து அவர் விலகிறாரு, ஆனால் சிஇஓவாக தொடருவாருன்னு ஜி என்டர்டெயின்மெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. குஜராத் தேமிஸ் பயோசின் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. மர்ஜர் குறித்தான அப்டேட். தேமிஸ் மெடிகேர் லிமிடெடுடன் மர்ஜர் ஆகிறாங்க. 2 போர்டுமே இப்போ ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. என்ன ரேஷியோவில் மர்ஜ் ஆகுது? தேமிஸ் மெடிகேருடைய 118 ஈக்விட்டி ஷேர்ஸ் வழங்கப்படும். குஜராத் தேமிஸ் பயோசின் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 100 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்த ரெக்கார்ட் டேட் படி ரெக்கார்ட் டேட் இன்னும் அறிவிக்கப்படலை. பிரிட்டானியா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டெல்லி ஹைகோர்ட் பிரிட்டானியாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியுள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. தேசி பைட் ஸ்நாக் அப்படின்ற நிறுவனம் மீது தான் அவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க. குட் டே அந்த ட்ரேட்மார்க்கை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு பிரிட்டானியா கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கோர்ட் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. அவங்களுக்கு குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 18 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க 62 கோடி ரூபாய்க்கு. சொசைட்டி ஜெனரல் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஊனோ மிண்டா குறித்து ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க? பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1175. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 4 to 6 வாரங்கள். ஜிவிகே பவர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கார்ப்பரேட் இன்சால்வன்சி போது இந்த கம்பெனி மீது யாரெல்லாம் வாங்குவதற்கு முன்னிலையில் இருக்கிறாங்க? வேதாந்தா, ஜிண்டால் பவர், ஷாம்செல் அண்ட் பவர், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, ஜீல் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.